சம்பவம் பண்ணியாச்சு. ஸ்லிப்பரியாக இருக்குது. என் ஷூ வேறு ஸ்லிப் ஆகுது. ஈரப்பதம் இருந்தால் என் ஷூ ரொம்ப ஸ்லிப் ஆகுது. அந்த வியூ மட்டும் பாருங்கள். இங்கே வந்து பாரு. ஆடியோ கேட்கணும்னு தெரியல. ஆனால் வந்து மூஞ்சதுக்கு வந்து காட்டுறேன். என்கிட்ட ஸ்லிப் ஆகுது. கீழே வியூ பாரு. பாறை, அந்த பாறை செம்ம வியூவாக இருக்கு. இந்த பாறை வந்து யானை குட்டி மாதிரி இருக்கான் அவனுக்கு. எனக்கு தெரிஞ்சு மைக் ஃபுல்லாக காற்று சவுண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து க்ரீனரிஸாக இருந்தது. மகாராஜா மெட்டு என்னடா இது எல்லாமே என்னது? கேரளாவா? இதுக்கு மேலே போகாத, எனக்கு பயமாக இருக்குது. அங்கே தண்ணி ஸ்லிப்பாக இங்கிட்டு வா. இது நாங்கள் நிற்கிறதே எட்ஜு தான். இங்கே வருங்க. இதுக்கு அங்கிட்டு ஃபுல்லாக அப்படியே செங்குத்தாக ஸ்லோப்பு. இதுக்கு பேர் வந்து மகாராஜா மெட்டு. இதுதான் எண்டு. இதுக்கு அடுத்து ரோடு இல்லை. அங்கிட்டு ஒரு டேம் மட்டும் இருக்குது. அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மதுரையிலேருந்து வந்து ஒரு 4 பசங்க, இந்த இவனை மாதிரி ஆட்கள் இருந்தால் பாருங்கள் பண்ணுற சேட்டை. இந்த மாதிரி ஏதோ பண்ணி உள்ளே விழுந்து 3 பேர் காலியாம். அதனால டேமுக்கு நாட் அலோடு. செக் போஸ்ட் முன்னாடியே போட்டாங்க. மகாராஜா மெட்டு இதுக்கு மேலே வர்றதுக்கு ஒரு 30 ரூபா, ஒரு ஆளுக்கு 30 ரூபா. ஆனால் 30 ரூபாய்க்குலாம் இதெல்லாம் ஒர்த்துப்பா. இது வந்து கேரளா என்னடா? இடுக்கி இல்லை, இது கேரளா சொல்லலை. இது தமிழ்நாடு. அந்த சைடு கேரளா, இது வந்து தமிழ்நாடு தான். இது என்ன வியூ சொன்னாங்க? இது என்ன ஊர் சொன்னாங்க? கீழே ஏதோ போடி ஏதோ சொன்னாங்க. அப்போ அந்த ஃபால்ஸ் என்ன ஃபால்ஸு? அந்த ஃபால்ஸு சத்தியமாக கிடையாது. சுருளிலாம் இல்லை. சுருளி தெரில. அந்த ஃபால்ஸ் என்ன ஃபால்ஸ்ன்னு தெரில. அங்கே செம்ம வியூ இருக்குது. சுற்றி மவுண்டெயின் தான். சூப்பராக இருக்குது. செம்ம ஒர்த்து. கொஞ்சம் நேரம் நாங்கள் இங்கே பேசாமல் உட்காந்துட்டு போகலான் இருக்கோம். ஆமாம், மேற்கு தொடர்ச்சி மலையில் முக்கால்வாசி வேலை இங்கே தான் இருக்குது. ஆமாம், தேனியே மலைக்கு இடையில தான் இருக்கு. என் ஷூ ஸ்லிப்பாகுது. அங்கேயே நான் ஸ்லிப்பானேன். இவ்வளோ நேரம் வந்ததுக்கு எங்கிட்டோ வளைஞ்சு ஆனால் சுற்றி எங்கிட்டு பார்த்தாலும் க்ரீனிஷாக செம்ம லொக்கேஷனில் ஒரு குறையும் இல்லை. வந்து ஒரு மேலே வந்து இவ்வளோ ஒரு பெரிய வியூ இருக்கும்னு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். திருப்பி இறங்க ஆரம்பிச்சாச்சு. அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த இங்கேருந்து தான் ஏறணும். இதான் அந்த பாதை. போக இன்னும் ஸ்டீப்பாக இருக்குது. ஏறுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் நல்ல லொக்கேஷன், ஒர்த்து. நான் கூட மேகமலை எல்லாம் சொன்னாங்க ஒன்றுமே இருக்காது. டீ எஸ்டேட் இருக்கும், க்ரீனரிஸ் வியூ இருக்கும், ஒரு டேம் மட்டும்தான் அப்படின்னாங்க. நானும் அப்படி அந்த இடத்துல தான் வந்தேன். ஒரு டேம் மட்டும்தான் அப்படின்ட்டு. இந்த மகாராஜா மெட்டு இந்த வியூ பாயிண்ட் வந்து நல்லா இருந்தது. எப்படா இருந்துச்சு வியூ இன்னைக்கு? கிளைமேட் எல்லாம் எப்படா இருந்துச்சு? வேற லெவல்ல. ஊர்ல காத்தடிக்கும். கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குன்னு வந்தோம். ஜில்லு ப்ளஸ் காத்து. நீங்க ஜாக்கெட் போட்டு வந்தீங்க. இது வென்டிலேஷன் ஜாக்கெட் தான். போட்டு வந்தீங்க தெரியல எவ்வளவு குளிர்.
இதெல்லாம் ஒரு குளிரா? இது வென்டிலேஷன் ஜாக்கெட் தான்டா, இதெல்லாம் குளிர் தாங்காது. யார் சொன்னா குளிர் இது குளிர் தாங்கும்னு? கிளைமேட் மாறிக்கிட்டே இருந்துச்சு, வெயில் அடிச்சது, திடீர்னு மிஸ்ட் வந்துச்சு. இப்போ செம, இந்த வியூ பாருங்க, செம்மையா இருக்கு. இங்கே வந்து எவ்வளோடா சார்ஜ்? 30 ரூபா ஒரு ஆளுக்கு. ஃபாரஸ்ட் தானே போகுது அது. இந்த இது எல்லாமே ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் தானே? கீழே அந்த செக் போஸ்ட்லேருந்து இது எல்லாமே ஃபாரஸ்ட் கண்ட்ரோல். உட் ட்ரையர் எல்லாமே பார்த்தது. உட் ட்ரையர்னா எல்லாத்துக்கும் எதுக்கு போர்டு வைக்கணும்? அந்த இடத்துல மட்டும்தான் சில இதுக்கு வைக்கிறாங்க. என் கேள்விக்கு பதில் சொல். உன்ட்ட தான் விளம்பரம், எல்லாம் ஒரு விளம்பரம். இந்த இதுதான் இந்த லாஸ்ட் பாயிண்ட், எண்டு பாயிண்ட். அந்த அங்கனுக்குள்ளே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அந்த செக் போஸ்ட் தான் லாஸ்ட் பாயிண்ட்டு. அதுக்கு அங்கிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன், ஏன்னா அதுக்கு அங்கே அடுத்தது தான் டேமு. அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, அது கேரளாவாம். கீழே இருக்க ஒருத்தர் தான் சொன்னார், அது வந்து இடுக்கிக்கு இது பக்கம். ஆனால் இங்கே இது பாதை கிடையாது, இடுக்கி போகிறதுக்கு இது பக்கம். இது அது இடுக்கி மலை தான், கேரளா மலை தான் அது. இது இந்த டீ எஸ்டேட் தெரிகிறதெல்லாம் தமிழ்நாடு. அந்த மலை வந்து கேரளா. கீழே இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. அது மாதிரி பைக்கை வந்து அந்த எண்டு பாயிண்டில் நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. நிப்பாட்டிட்டு இதுக்கு அங்கிட்டு பைக் அலோட் கிடையாது, இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. இந்த இதில் ஏறி இதில் அப்படியே ஏறி போனோம்னா அந்த மகாராஜா மெட்டு, அந்த ஹையஸ்ட் பீக்கு, அங்கே நம்ம உட்காந்துருந்தோம்னா அந்த ஹையஸ்ட். ஒர்த்து பிளேஸ். ஒரு அரை மணி நேரம் இருந்திருப்போம் அங்கே, ஹாஃப் அன் ஹவருக்கு அங்கே. நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டேன், ஒரு இடத்துல உட்காந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கலான்னு பார்த்தா ஒரு 4 பேர் வந்தாங்க. 3 பசங்க, 4 பசங்க, ஒரு பொண்ணு. அது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, கிளம்பிட்டோம் நாங்கள். பீஸ்ஃபுல் மைண்ட். ஆமாம், கண்டிப்பாக. ரோடு நல்லா போட்டிருக்காங்களா, கடைசி வரைக்கும் ரோடு போட்டாங்க, அதனால செம்மையாக இருந்தது. எங்கேயுமே ஒரு பள்ளம் இல்லைல்ல, சூப்பராக இருந்தது. ஒரு டைம் லேப்ஸை போட்டு கூட நம்ம ஓட்டலாம். அப்போ எங்க அப்பெல்லாம் ரோடு இல்லையா? நீங்க அப்ப எப்படி வந்தீங்க? பைக்ல வந்தீங்களா? கார் அதுக்கு அங்கிட்டு இது அலோடு இல்லையா அப்போ இந்த ரோடுலாம்? ஓஹோ, ஓகே, கோப்ரோல பார்ப்போம். போகலாம். இந்த ரெட் கலர் ட்ரெஸ் தான் கைடு. அவர் தான் வந்து கைடாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் தான் இந்த மகாராஜா மெட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இது வந்து அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேம் தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டேம் தெரியும். அந்த டேமுக்கு அங்கிட்டு இருக்கிறது வந்து தேக்கடியும் இடுக்கியும் அப்படின்னாரு. தேக்கடியும் இடிக்குமா, இது வந்து தமிழ்நாடு. இது வந்து தேனி டிஸ்ட்ரிக் வருது. பாதி மலை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த சைடு வருது, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வருது. ஏன்னா அங்கிட்டு போட்டிருந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர். நான் கேட்டேன், இங்கே ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அது மாதிரி இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து சொந்த ஊருன்றது இது கிடையாது. அவங்க வந்து பிழைக்க வந்த ஊர் தானா எல்லாருக்குமே. இங்கே இருக்கிற வீடு எல்லாமே வந்து இந்த ஃபேக்ட்ரியோட கண்ட்ரோலில் இருக்குது. இந்த ஃபேக்ட்ரி வந்து 100 years லீஸில் இருக்குது. உட் ட்ரையர் அப்படின்ற கம்பெனி தான் இருக்குது. 7 எஸ்டேட் கிட்டே இருக்குது போல். இங்கே எல்லாமே ஒரே ஃபேக்ட்ரி கண்ட்ரோல் தான். போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஒரு ஆளுக்கு 118 ரூபாவாம். முடிஞ்சால் போய் பார்ப்போம். இந்த வீடு வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்தால் தான் இந்த வீடு இங்கே ரெண்டல்கே. இந்த வீடு எல்லாமே அவருக்கு ஃபேக்ட்ரி கண்ட்ரோலில் தான் இருக்குது.
இப்போ நான் பார்த்துட்டு இருந்த எனக்கு கைடாக ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சொன்னார் இந்த மேலே இந்த இடம்லாம் எப்படி எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் சொன்னது என்னென்னா, அவர் நிலக்கோட்டையா, திண்டுக்கல் மாவட்டம். இங்கே கல்யாணம் பண்ணி அவங்க ஒய்ஃப் வந்து இங்கே வேலை கிடச்சி வந்திருக்காங்க. அதனால் அப்படியே குடும்பத்தோடு இங்கே வந்து 17 வருஷம் ஆச்சான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டார். இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு கைடு காட்டுறதுக்கு கைடுலாம் பெரிய ஒர்க்கு இல்லை. ஆனால் பாவம் இங்கே இருந்து கீழே ஒன்றும் பெரிய வேலை இருக்காது. இந்த தோட்டத்தில் வேலை பார்க்குற வேலை தான், டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறது தான். ஆனால் இங்கே நிறைய வீடு இருக்குது, ரெண்டல் தான் எல்லாமே. ஆனால் வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கான். யாருக்குமே இது சொந்த ஊர் கிடையாதான். இது வந்து லிவிங் ஏரியாவே இல்லை, ஃபுல்லாமே அந்த டீ எஸ்டேட்டு கண்ட்ரோலில் தான் இருக்குது. எல்லாருமே இங்கே வந்து வேறு ஊர்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த கிளைமேட்டு நல்லா இருக்குது. அதில் ஒருத்தருக்கு கால் உடஞ்சிருக்கு பாவம், அவர் சுக்கு காஃபி விற்று இது பண்ணாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒன்று சொல்லிக்கிறேன், இங்கே வந்து அந்த டீயும் சரி காஃபியும் சரி ராவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டீ எஸ்டேட் தானே, அந்த சுக்கு காஃபிலாம் அப்படி இருக்குது. 2 குடித்தேன் ஏறுறதுக்கு முன்னாடி. மகாராஜா மெட்டு ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குடித்தோம். மகாராஜா மெட்டு ஏறி முடிச்சுட்டு ஒரு தடவை குடிச்சிட்டு அந்த டூரிஸ்ட் கைடு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அந்த டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு வந்துட்டோம். இங்கே வந்து நிறைய தேனி இருக்குது, நிறைய தேனி இருக்கிறதுனால மருந்து அடிப்பாங்களாம் சுற்றி. இந்த வீடு எல்லாமே, மேலே இருக்க வீடு எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி கண்ட்ரோல் இருந்தாங்களாம். இந்தியாவிலேயே பெரிய ஃபேக்ட்ரி அப்படின்றது இதுதானா. 7 எஸ்டேட்டும் இருக்குது. ஃபுல்லாக இப்போ 2008 உட்ரேயர் தான் ஃபுல் கான்ட்ராக்ட். இவங்க தான் வந்து ஃபுல்லாமே சப்ளை. இங்கே ஒரு பாலம் வரும் பாருங்கள், அந்த பாலம் வந்து ஜெய்பீம் பாலமா, ஜெய்பீம். வீரபாண்டி போய் பார்க்கலான்னு பார்த்தா வெளில போயிட்டுருக்கு.